கடந்த 50-60 வருஷத்துக்கு மேல எந்த திராவிட கட்சிகளுமே சொல்லாத ஒரு முக்கியமான வார்த்தை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. நான் கொடுக்குறேன், நீங்க வாங்க. எதுவும் அழைப்பு கொடுத்தாங்களா? விசிக நிலைப்பாடு இப்போ வரைக்கும் என்னவா இருக்கு? என்னுடைய தலைவர் சொன்னால் நாங்களே மையம் என்று தீர்மானிப்போம் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. எங்களை ஒதுக்கினாலும் ஓரங்கட்ட முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்களே மையம். தமிழக முதல்வர் கூடிய விஜயின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சினிமா கவர்ச்சி தான் சொல்றீங்களா? இவ்வளவு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு சினிமா மோகம் அல்லது சினிமா கவர்ச்சி வந்து ஆட்கொள்ளுது அப்படிங்கிறது. இரவோடு இரவா ஒரு செய்தி வருது, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க. இதுல திருமாவளவன் அவர்களை முதல்வராக ஆக்கலாம். நடந்த நல்லதுதான் நினைச்சேன் நான். திமுகவோ அதிமுகவோ ஒரு அமைச்சரவையை பற்றி கூட அவரிடம் எதுவும் பேசினது கிடையாது. இத்தனை வருடம் இல்லாத அன்பு, பாசம் இதெல்லாம் இந்த தேர்தல் மட்டும் எதுக்கு? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு வன்னியரசு அவர்கள் தான். நம்ம அடுத்த அரை மணி நேரம் அவரை சந்தித்து தான் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பரபரப்பா களம் போயிடுச்சு, களத்துக்கான பிரதிபலன் வந்துருச்சு. என்னென்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் கேட்டது மாதிரி நாங்கள் 8 இடங்களில் நின்றோம். அதில் வந்து 2 இடங்கள் தான் எங்களால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. இந்த களம் வந்து ஒரு எதிர்பாராத களமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, நீங்கள் வந்து அதோடு சேர்ந்த நிறையா 23-24 இயக்கங்கள் நாங்கள் இருந்து இதில் வந்து தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற அடிப்படையில், அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற முழக்கத்தை தான் வந்து மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன் வச்சாங்க. இந்த முழக்கம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரானது. ஏன்னா அவர்கள் மாநில உரிமையை, மாநில சுயாட்சியை, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவங்க அழித்தொழிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக வந்து நம்ம வந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய முன்னெடுப்பு நடைபெற்றது. அதை ஒட்டி தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுடைய இந்த சனாதன சதித்திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பாஜகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி இருக்கிறோம். கடந்த முறை வந்து அவர்கள் பெற்ற சதவீதம் 13 என்றெல்லாம் பெருமைப்பட்டு கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் 2% குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான களம் அப்படிங்கிறது இது அவர்களுக்கான களம் அல்ல. இது வந்து தமிழ்நாடு என்பது ஒரு பெரியார் மண், சமூக நீதிக்கான களம் என்பதை இந்த தேர்தலில் நம்ம வந்து பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி, இந்த தேர்தல் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் இருக்குது? இல்லை, இப்போ தான் வந்து 5-6 நாட்களாகுது, அல்லது 10 நாள் கூட நீங்கள் சொல்லிக்கிறலாம். உடனடியாக ஒரு 3 திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. மதுக்கடைகள் 717 மதுக்கடைகள் மூடுறது தொடர்பாக வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. வழிபாட்டு தலங்களோ, பேருந்து நிலையங்களோ, மக்கள் கூடும் இடங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, அதாவது பள்ளி வளாகங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 717 அது ஒரு வரவேற்கக்கூடிய, ஏன்னா படிப்படியாக வந்து குறைக்கணும். இது ஏற்கனவே வந்து கடந்த முறை திமுக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது. இப்போ 717 கடைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து வரவேற்கக்கூடியது தான். அதே போல் வந்து போதைப்பொருள் தடுப்புக்கான ஒரு அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிங்கப்பெண் திட்டம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வரவேற்கக்கூடியது தான். இப்போ வந்து 717 கடையை மூடிட்டாங்கன்னா, அந்த 717 கடையில் பணி செய்கிற தொழிலாளர்களுடைய அவர்களுடைய பணியை எங்கே அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டம் தான். மதுக்கடைகளை வந்து முழுமையாக மூடணும், மது விலக்கு தான் வேணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம்.
படிப்படியாவது வந்து இப்போ 717 கடைகள் மூடுறாங்க அப்படின்னா அது படிப்படியாக இன்னும் கூடுதலாக வந்து அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுவே வந்து இப்போ வந்து 10 நாட்கள் ஆகுது. இன்னும் போக போக தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் இப்போ வந்து பிஎம்ஸ்டி இதில் வந்து நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுது. சரி, அவங்களுடைய அதில் நிலைப்பாடு என்னவா இருக்குது? தமிழ்நாட்டுடைய நிலை அப்படிங்கிறது இருமொழி கொள்கை தான். அப்போ நீங்கள் பிஎம்ஸ்டியினுடைய இதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அதில் உங்களுடைய பார்வை என்னவா அப்படிங்கிறது தெரியும். ஏறக்குறைய அது குலக்கல்வி திட்டம் தான். இதில் என்னவா இருக்கு பண்ணுறாங்க மாநில உரிமைகளை, மாநிலத்தினுடைய அடையாளத்தை, அதாவது தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய அரசாக இது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பார்வை. ஏன்னா மக்கள் ஆதரித்து 107 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. பெரும்பான்மை இல்லை. ஆனால் இவர்கள் வந்து இருக்கிறதுல வந்து இவர்கள் வந்து கூடுதலாக மற்ற திமுக அதிமுக விட இவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கான வாய்ப்பை நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆகவே இந்த அரசு ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, அதாவது ஒன்றிய பாஜக அரசினுடைய சதி திட்டங்களுக்கு, அவருடைய சதி கோட்பாடுகளுக்கு, சனாதன கோட்பாடுகளுக்கு அடிபணியாமல் எப்படி வந்து பேரறிஞர் அண்ணா எப்படி செயல்பட்டாரோ, எப்படி கலைஞர் அவர்கள் செயல்பட்டாரோ, எப்படி மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டாரோ, அப்படி அவர் ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தலைவராக செயல்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அது செய்யணும் அப்படிங்கிறது கோரிக்கை. ஓகே. தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் முதலமைச்சர் விஜய் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு சினிமாக்காரராக தான் நான் வந்து பார்த்தேன். அதில் எந்த பார்வையும் இல்லை, மாற்று பார்வை இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய இது எல்லாமே வந்து அப்படித்தான் இருந்தது. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு எப்படி வந்து அதை படிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அவர் சட்டப்பேரவையில் உட்கார்ந்து அவர் வந்து ஒவ்வொன்றுக்காக அவர் பதில் சொல்கிறது, அது பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த பிம்பத்துக்குள்ளே அல்லது அந்த அடையாளத்துக்குள்ளே அல்லது அந்த லீடர்ஷிப்புக்குள்ளே அவர் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அது ஒரு ஒரு 10 நாட்குள்ளேயே கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. சினிமாவில் பல கெட்டப் போடலாம். முதல்வர் அப்படிங்கிறது வந்து அது கெட்டப்பாக இருக்க முடியாது, அது செயல்பாடாக தான் இருக்க முடியும். அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் இன்னும் அவகாசம் இருக்குது, நாட்கள் இருக்குது. மக்கள் இளைஞர்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக வந்து அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் வந்து போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் தெரியும். உடனடியாக நம்ம வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு குறை சொல்கிறதுல அங்கே ஒன்றும் இல்லை. குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல. குறை சொல்வதற்கு வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் வேணாம், குடியரசுத் தலைவராட்சி வேண்டவே வேணாம், அதுக்காண்டி எங்களுடைய உதவியை நாங்கள் கொடுத்துருக்கோம், திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம். இது ஒரு சாமானியனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்போடு வந்து நீங்கள் வந்து இதை பார்க்குறவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஏன்னா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் நாங்கள் நின்று போட்டியிடுறோம். தவேகா வந்து அது தனியாக நிற்கிது, அதிமுக தனி, பாஜக அவங்களோட இணைந்து செயல்படுறாங்க. அப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து முழுமையாக வந்து பாஜக அல்லது அதிமுக அணி தான். அதுதான், அல்லது பாஜக உள்ளடக்கிய அதிமுக அணி, அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். நாங்கள் வந்து தவேகா வந்து நாங்கள் வந்து பொருட்படுத்தலை. அவங்க வந்து இப்போ வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணோம். இப்போ வந்து அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க, இடதுசாரிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அவர்களுக்கு தேவையான இடங்கள் வந்து ரெண்டு இடங்கள் தான். ஐயுஎம்எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2 இடங்கள் கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே இந்த ஆளுநர் வந்து அர்லேக்கர், ஒரு ஆர்எஸ்எஸ், ஒரு சங் பரிவார் அமைப்புகளில் இருக்கிற ஒருவர். எப்படி RN ரவி இருந்தாரோ அதே போன்றவர் தான் இவரும். இவர் சாதாரண அவரில். அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுனாலேயே வந்து
இந்தியாவில் வந்து காங்கிரஸ் அல்லாத இந்தியா அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய முழக்கம். அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து இதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கூடுதலாக நம்ம அதில் வந்து இல்லைன்னொன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்படும். அப்போ உடனடியாக நம்ம வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரே ஒரு காரணம் தான், ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது நேரடியான பாஜக ஆட்சி தான். அப்போ அது பாஜகவுக்கு எதிராக தான் நாங்கள் அணி திரட்டுறோம், கட்டமைச்சோம். இப்போ திரும்பி வந்து அதே நிலைமையை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, சமூக பொறுப்பு, ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, மாநில மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இது வந்து என்ன முரண் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா என்னவா ஆயிருக்கும்? அன்னைக்கு வந்து அதிமுகலேருந்து வந்திருக்கிறாங்க மற்றவங்க, அது வேறு. அந்த குறுகிய காலத்தில் ஆனால் உடனடியாக கடிதம் கொடுக்கணும், கடிதம் கொடுத்து பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிப்போம்னு சொல்லி காட்டணும். ஏன்னா அவர் வந்து கேரளாவுக்கு செல்வதற்கு விமான டிக்கெட் போட்டிருந்தார். 4:15 ஏதோ டிக்கெட், சாரி 7:15 ஏதோ டிக்கெட் போட்டிருந்தாரு. அதை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாரு. அன்னைக்கு நான் எல்லாருமே 2 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் போகிறோம். இது எல்லாமே ஒரு ஒரு தேவையான ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான ஒரு சூழலில் தான் எடுத்த முடிவு. அதை நாங்கள் விரும்பி வந்து சேரணும் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிற அடிப்படையில் நாங்கள் அதை வந்து செஞ்சுருக்கோம். அதனால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எடுத்த நிலைப்பாட்டை வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சரியாக செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. நாங்கள் அப்படி செய்யலை அப்படின்னா எங்கள் மேலே அந்த களங்கம் வந்திருக்கும். இவங்களால தான் வந்து கவர்னர் ஆட்சி வந்துச்சு, இல்லைன்னா இவங்களால தான் இந்த மாதிரி ஆனது அப்படிங்கிறதுக்கான ஒரு நெருக்கடி வந்திருக்கும். அதிலிருந்து நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை, எங்களுடைய அந்த நன்மதிப்பை வந்து எங்களுடைய தலைவர் அவர்களுடைய நன்மதிப்பு இதில் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சந்தித்து பேசும்போது உங்களுடைய கனவு, குறிக்கோள் அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க. எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்குவோம், அப்புறம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, பெரும்பான்மையாக நாங்கள் தான் வருவோம்னு சொன்னீங்க. இப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அந்த கேள்வியை கேட்குறேன். பட் அந்த கேள்விக்கான வாய்ப்பும் இப்போ இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு, அது கோட்பாடு அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம். அதாவது தலைவர் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு, அதுதான் இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க கட்சி தலைவர் முதல்வர் ஆகணும். ஆனால் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், திருமணம் செய்யவில்லை. இந்த தமிழ்நாடு தான் வந்து தன்னுடைய மக்கள், தமிழ்நாடு தான் நம்முடைய வீடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலாக உழைத்து இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அவர் வந்து தூங்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். ஐடியாலஜிக்கலாக வந்து தமிழ்நாட்டில் அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர்களுடைய தலைவரை வந்து அவர்கள் பேசலாம், ஆனால் ஐடியாலஜிக்கலாக இன்றைக்கி நான் வந்து உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படின்னா ஒரு தத்துவார்த்த ரீதியாக தான் தத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருத்தியல் ரீதியாக வந்து என்ன நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னாலும் அதை கருத்தியலோடு நீங்கள் வந்து அந்த பின்பலத்தோடு விளக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முதலமைச்சராவது என்னுடைய கனவு மட்டுமில்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய கனவு மட்டுமில்லை, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய, மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேருடைய கனவாக நான் நினைக்கிறேன். அவர் வந்தால் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு நல்லது. எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதல்வர் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை வந்து பார்க்குறோம். இன்றைக்கும் சமரசம் இல்லாமல் ஒன்றிய அரசா, பாஜக அரசா டெல்லியிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கார். அந்த அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் அதுக்கான தேவைகள் இருக்குது, அதுக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது கடந்த 50-60 வருஷத்துக்கு மேலே எந்த திராவிட கட்சிகளுமே சொல்லாத ஒரு முக்கியமான வார்த்தை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. இதை முதல் தேர்தலிலேயே தமிழக முதல்வர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார். இது ஒரு பெருந்தன்மையை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது இன்னைக்கு அவங்க வந்து 107 இடம் தான் பெற்றிருக்கிறாங்க, பெரும்பான்மை இல்லை.
அப்போ நீங்கள் பெரும்பான்மை இல்லைன்னா வந்து கட்சிகளை நீங்கள் சேர்த்து அவர்களுக்கு நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் ஆட்சி நீடிக்கும். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்பே அவர் சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் சொன்ன நிலைப்பாடு எங்களை மையப்படுத்தி தான் அவர் வந்து சொன்னார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் அது வரவேற்க கூடியதான். அதனால் அதை வந்து நம்ம வந்து அதில் ஒரு காரணம் இருக்குன்னு நான் வந்து சொல்ல வரல. என்ன என்ன சூழல் வந்தாலும் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. இது இப்போ பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கொடுத்தாருங்கிற அந்த ஒரு நோக்கத்தை நான் வந்து கற்பிக்க விரும்பலை. ஆனால் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால அது வந்து இப்போ செயல்படுத்துறாரு. அது வரவேற்கக்கூடியதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 100 வருஷம் ஆனாலுமே தமிழ்நாட்டில் தலித் ஒருத்தர் முதல்வராக ஆக முடியாதுன்னு திருமாவளவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. மற்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல யாரு கோட்டை விடுறா? இல்லை, எங்கள் தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே வந்து கனவு காண்பவர் அல்ல. எடுத்தோடனே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறதில்ல. நான் வந்தோடனே முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டுறதில்ல. ஒரு யதார்த்தமாக, நிதானமாக, சித்தாந்த ரீதியோடு, சமூக பின்னணியோடு, சமூக தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல் கருதி அதை சொல்லக்கூடியவர். இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குது, இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமாக இருக்குது, இந்த சமூகம் ஒரு தலித்தை வந்து முதல்வராக வந்து மனமுவந்து அதை செய்வாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணியிலே வந்து எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அதையே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழலில் கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இப்படி கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க, ஆக அது வந்து காலம் வந்து அதற்கான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம். அதுவரை நாங்கள் வந்து உழைப்போம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதில்ல. இப்போ வந்து எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்துக்காருன்னா வெறும் தலித்துகள் மட்டும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கல, எல்லா மக்களும் சேர்ந்து தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போவும் வந்து எங்களுடைய தலைவர் அவருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பொது ஏற்பிசைவுக்கு வந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் நாங்கள் கூடுதலாக செயல்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்தும் போது அதற்கான வாய்ப்பு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அவசரப்பட்டு இல்லைன்னா வந்து ஐயோ இல்லை உடனே நம்ம அப்படி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பண்பட்ட மக்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சமூக சூழல், சாதிய சூழல் அப்படிங்கிறது அந்த பண்பாட்டை அல்லது அந்த பண்பட்ட மண்ணை வந்து சீர்குலைச்சிக்கிட்டே இருக்குது. சாதிய ரீதியாக வந்து அது வந்து சீர்குலைக்குது. மதவாத சனாதன சக்திகள் வந்து வலிமை பெற துடிக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து கணக்கில் கொண்டு, அதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம். தாவேகா என்னதான் பெரும்பான்மையாக இல்லைனாலுமே கூட அந்த ஒரு 2-3 நாட்களில் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறதுக்கு நாங்கள் தான் முக்கியமான ஆளாக இருக்கணும். அந்த 2-3 நாட்கள் ஒரு கிங் மேக்கராக திருமாவளவன் இருந்தார். எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இரட்டை வாக்குரிமை குறித்து பேசுகிறாரு, தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற அந்த இரட்டை 2 வாக்குகள், 2 இடங்கள், அதற்காகத்தான் தமிழ்நாடு காத்திருந்தது. அதாவது அலுவலகமே எங்களுடைய அம்பேத்கர் திடலில் நிரம்பி இருந்தது. இரட்டை வாக்குரிமையை முன்வைத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய இரட்டை வாக்குக்காக தாவேகா வந்து கேட்டு கடிதம் அனுப்புகிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் சொன்னால் நாங்களே மையம் என்று தீர்மானிப்போம் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. எங்களை ஒதுக்கினாலும் ஓரங்கட்ட முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த தேர்தலையும். ஏன்னா நாங்கள் தான் வந்து அந்த 2 நாள் 3 நாட்களும் நாங்கள் தான் வந்து மையமாக இருந்தோம். எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் நாங்கள். ஆனால் ஒரு அரசியல் ஜனநாயகத்தை, மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கோடு தான் நம்ம வந்து அதை வந்து தலைவர் அவர்கள் அந்த மையம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து நம்ம அவர்களுக்கான ஆதரவாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பண்ணியிருக்கிறார். அதனால் வந்து அந்த நாள் அந்த அந்த 2 நாட்களும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தருணமாக நான் வந்து பார்க்குறேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப
அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முடிவாக இருந்தது என்பது எங்களுக்கெல்லாம் வந்து அதில் மகிழ்ச்சி தான். அந்த 2 நாள் தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இதுக்கிடையில உங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்டும் ரொம்ப பரபரப்பாவே ஆக்கிடுச்சு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. நான் குடுக்குறேன். நீங்க வாங்க. ஏதோ அழைப்பு குடுத்தாங்களா? விசிக நிலைப்பாடு இப்போ வரைக்கும் என்னவா இருக்கு? இல்லை, அதிலே அந்த ட்விட்டர்ல நான் கூடுதலாக எழுதியிருந்தேன். இது திருமாவின் காலம்னு சொல்லி எழுதியிருந்தேன். அந்த இது திருமாவின் காலம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து அதை வந்து போட்டேன். அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் எந்த மாற்று கருத்துல அது தலைவர் எந்த சூழல்ல எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இது இப்படியான ஒரு சூழலை தான் நம்ம வந்து முடிவெடுக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி இது இது திருமாவின் காலம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் வந்து சொன்னேன். இது எங்களுடைய நாங்கள் முடிவெடுக்கிறோம்ல, நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும், நாங்கள் யார் கூட நிற்கிறோமோ அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் திருமாவின் காலம். அப்போ அதைத்தான் நான் அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் வெறுமனே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் 2 சீட்டுக்கு 2 அமைச்சர் இல்லை. இது நாங்கள் வந்து யாரை நினைக்கிறோமோ அவங்க வரணும். அதை நாங்கள் வந்து அதுதான் திருமாவின் காலம் ஷூட் பண்ணேன் நான். அதை வந்து அதை ஒட்டியான அரசியல் நிலைப்பாடுகள், அதை ஒட்டியான செயல்பாடுகளை தான் நம்ம வந்து இந்த தேர்தலில் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் ஒரு பொறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆகியாச்சு. திரு வன்னியரசு எனும் நான் இந்த வார்த்தை ஒழிச்சதுக்கு அப்புறம், சட்டமன்றத்தில் இந்த குரல் ஒழித்ததுக்கு பின்பு உங்க தலைவர் திருமாவளவன் உங்களை கூப்பிட்டு என்ன சொன்னார்? நான் ஒவ்வொரு நாளும் வந்து அதாவது பதவியேற்பதற்கு முன்பும் சரி, எப்போதும் சரி, கடந்த காலங்கள் எப்படி இருந்தோம், காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது தலைவரை பார்த்துட்டு தலைவரோட இருந்துட்டு தான் நான் வந்து எப்போவுமே போவேன். அன்றைக்கும் வந்து நான் தலைவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வந்து அங்கே சட்டசபைக்கு போனோம். அவர் சட்டசபையில் என்ன பேசணும், எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து போனேன். அப்போ நான் பதவியேற்று முடிஞ்சோன்னு திரும்ப நான் வந்து தலைவரை பார்த்தேன். தலைவரை பார்த்துட்டு வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். நான் அதை சொல்லும்போது சொன்னேன், தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழீழம் வாழ்க அப்படிங்கிறத வந்து சொன்னதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி கை கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை இலக்கை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நான் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் போய் அங்கே போய் பேசுகிறேன். எது பேசினாலும் தலைவர்கிட்ட கலந்து பேசி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அந்த ஸ்கிரிப்டை நான் காட்டிட்டு அதை வந்து திருத்தம் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதாவது சட்டசபையில் நான் இல்லை அப்படிங்கிற குறையை நீ வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னார். கட்டாயம் நான் அவருடைய எண்ணத்தை நான் வந்து தீர்ப்பேன் வந்து அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் பொதுவாகவே கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது, இனிமேல் சொல்லவும் தேவையில்லை. உங்களுடைய ஃபுட்டு டயட்னு இது இருக்கானே? இல்லை, டயட் அப்படிங்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து காலையிலனா வீட்டில் கொஞ்சம் பழைய கஞ்சி தான் விரும்பி சாப்பிட்றேன். அதுபோல் வந்து இந்த கருப்பு மட்டை ரைஸ் இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும். அதுபோல் மற்ற வரகு அரிசி அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவோம். இதுதான் என்னோட டயட் அப்படிங்கிறது தான். ஆனால் பியூர் நான்வெஜ். பியூர் நான்வெஜ், வெஜ்ஜெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு முறை வந்து போலீஸ் வந்த விடுதலை புலிகள் தொடர்பான வழக்கில் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது ஐபி வந்து விசாரிக்கிறாங்க. ஐபி தான். அப்போ காலையில் வந்து என்னை விசாரிக்க வர்றதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது காலையில் வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொன்னோன்னா சரி என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், அதனால் நான்வெஜ் கொண்டு வாங்க சொல்லி சொல்கிறேன். அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. காலையிலே எங்கே போய் நாங்கள் நான்வெஜ் வாங்குறது அப்படின்ல. அப்புறம் வேறு ஏதோ ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி பரோட்டாவும் பாயாவும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதாவது போலீஸ் விசாரணையாக இருந்தால் கூட என்னுடைய உணவுங்கிறது வந்து நான்வெஜ் தான். அவங்க வந்து வெஜிடேரியனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு விருப்பம் நான்வெஜ். அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் வந்து விரும்பி சாப்பிட்றது உண்டு. அதனால் நான்வெஜ் இல்லாத உணவு கிடையாது.
ஆனால் இந்த தேர்தலில் வந்து இந்த ஒரு மாதத்திற்கு மேலே வந்து தேர்தல் நேரத்தில் பியூர் வெஜ்ஜாக தான் இருந்தேன். ஏன்னா போகிற இடங்கள்ல வர இடங்கள்ல என்ன சூழல் இருக்குன்னு தெரியாதனால அந்த மாதிரி. ஃபுட்ல வந்து நோ காம்ப்ரமைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மீனோட பெயர்லாம் எல்லா மீன் பேரும் தெரியுமாண்ணே? மூச்சை விடாம டக்குன்னு சொல்லணும்னா எவ்வளவு மீனோட நேம்லாம் சொல்லுவீங்க? இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற மீன்கள் வந்து ஐர மீன், விரால், குறவை, இந்த மீன் தான் வந்து நெத்திலி மீன். அதுதான் வந்து இருக்கும். நாங்கள் எங்கள் பகுதியில் ஏரி மீன்கள் தான் நிறையா. இங்கே வந்து தான் நிறையா மீன்கள் சொல்கிறோம் நம்ம. ஜிலேபி, ஜிலேபியெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் தான். அதனால் நாட்டு மீனுங்கிறது உள்ளே இருக்கிறது வந்து இந்த மீன் தான். ஐர மீன் வந்து கமாயில் வந்து மழை பெஞ்சு அந்த அந்த நேரத்தில் வரும்போது புடவையோ, அம்மாவுடைய புடவையோ இல்லைன்னா வந்து வேஷ்டியோ பிடிச்சி அந்த மீனை இது பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வந்து பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி சேத்துக்குள்ளே இருக்கிற அந்த மீன் வந்து குறவை, அதெல்லாம் வந்து இப்போல்லாம் இல்லை. இப்போ வேறு வேறு மீன்கள் வந்துருக்கு. அதனால் நீங்கள் கடற்கடன் வரிசைப்படுத்தணும். அந்த 4 மீன் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ரொம்ப நான் தமிழீழத்துக்கு போகும்போது மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு கடல் புலி தளபதி சூசையோட நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். அவர் வந்து இந்த இறால் வந்து யாழ்ப்பாண பகுதியில் வந்து இறால் வந்து பெருசாக இருக்கும். அதனால் ஏன்னா அதுக்காக தான் வந்து சிங்கள கடற்படை வந்து நம்ம மீனவர்கள்ட்ட வந்து அந்த இறாலை அடித்து பிடிக்க போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அப்போ அது நான் விரும்பி அவர் வந்து சாப்பிடுவோம். இன்னொரு மீன் வந்து இதில் மலேசிய ரெஸ்டாரண்ட் கூட சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். டி நகர்லையாண்ணா? அதுதான் கனவா. கனவா. இந்த ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது அங்கே தான் சாப்பிட்டது. கனவா வந்து அங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வன்னியில் தான் புலிகள் தளபதி சூசையோட அவர் சாப்பிடும்போது, பொட்டமானோட சாப்பிடும்போதெல்லாம் இந்த 2 உணவும் எனக்கு ரொம்ப கனவாவும் இறாலும் கம்பல்சரி இருக்கும். அதனால் அது வந்து விரும்பி சாப்பிடுவோம். இப்போ எங்கே போனாலும் வந்து அது வந்து சாப்பிடுறது உண்டு. அதனால் ஒரு கணவாய் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக மெமரிஸ் சாப்பிடும்போது எனக்கு இவங்க ஞாபகம் தான் வரும், இவர் கூட உட்காந்து சாப்பிட்டா தான் அதிகமாக எனக்கு ஞாபகமாகவே வரும் அப்படின்னா என்ன நேரம்? இல்லை, அது எல்லாருக்குமே இது தானே. அம்மா அப்பாவோட தான் நம்ம வந்து அதிகமாக வந்து சாப்பிட்ருக்கோம். நீங்கள் வந்து அது ஒரு அவங்க பரிமாறுறது, நம்ம இப்போ 4-5 பேரோட சேர்ந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரும். எல்லாம் பரிமாறுவாங்க. அதோட எனக்கு கூடுதலாக வந்து நான் வந்து ஜெயிலில் இருந்தது வந்து எனக்கு சாப்பிடும்போது எனக்கு ஞாபகம் வரும். நான் இந்த மாதிரி ஒரு 10 பேர் உட்காரோம்னா அங்கே நாங்கள் வந்து எங்கள் வழக்கில் வந்து மொத்தம் 26 பேர். 26 பேரும் நாங்கள் வரிசையாக அந்த கும்பலாக இருப்பாங்க. ஜெயிலில் வந்து ஒரு மரத்தடியில் கும்பலாக உட்காந்துருப்போம். ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் கல்குறிச்சி ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து சேவு ரொம்ப ஃபேமஸ், காராச்சேவு. அது வந்து ஒவ்வொரு வாரம் 2 நாள் வர்றவங்க மனுவுக்கு வந்து எங்களை பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ சாப்பிடும்போது 26 பேர் உட்காந்தோம்னா சோறு வந்து நீங்கள் வந்து அரிசி ஜெயில் சோறு வந்து எப்படி இருக்கும், அதாவது சோறை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே வந்து நெல் மதக்கும் கீழே கல் இருக்கும். அதான் வந்து ஜெயில் சோறு. அப்போ அந்த சோறை அரித்து வச்சுட்டு அதுக்கு வந்து ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது மரத்தில் இருக்கிற புளியங்காயை தட்டி அதை மிளகாயோடு போட்டு நச்சு அதை வந்து ஊறுகாயாக பயன்படுத்துவாங்க, துவையலாம். எங்களுக்கு வந்து சேவு கொடுப்பாங்க, காராச்சேவு. அதை எல்லோரும் வரிசையாக உட்காந்து நின்று எல்லாருக்கும் வைப்பாங்க. ஒருத்தர் வந்து பகிர்வார். எங்கள் கேஸில் வந்து சுப்பாரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். எங்கள் கேஸ்காரு இப்போ இருக்கிறார். அவர் தான் அதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து அதை வந்து கொடுப்பாரு. அது எனக்கு அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து உணவு சாப்பிடும்போது அந்த மாதிரியான. இந்த தேர்தலில் திமுகவினுடைய தோல்வி ஒரு முக்கிய காரணம் இந்த விஷயம்னால தான் இவங்க வந்து தோத்துட்டு போயிருக்காங்க, ஒருவேளை இதாக தான் இருக்கும்னு உங்கள் மைண்டுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அப்படின்னா என்னவானா இருக்கு? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். திமுக அரசு முன்னெடுத்த செயல் திட்டங்கள் அல்லது நலத்திட்டங்கள், அது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து எந்த இடத்துலையும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பில் எடுக்கும். குறை சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இன்னும் கூடுதலாக வந்து தமிழ் புதல்வன் திட்டம், நிறையா வந்து காலை சிற்றுண்டி திட்டம், அதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டங்கள்.
ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்கிற ஏதாவது நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு சொல்லலாமே ஒழிய நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பாக இந்தியாவில் வந்து ஒரு ரோல் மாடலாக நடத்தியது வந்து மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக இப்படிப்பட்ட ஒருவர் நடத்திய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அவர்கிட்ட. ஆளுநர் வந்து மசோதாவை வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் 142 அடிப்படையில் வந்து அது வந்து 10 மசோதா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி உரிமையை வாங்கி தர்றாருன்னா இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு முதல்வரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். எவ்வளோ அண்ணா இருக்கலாம், பேரறிஞர் அண்ணா இருக்கலாம், கலைஞர் இருக்கலாம். ஆனால் நீ வந்து இதில் பிஎம்சி இதில் நீ கையெழுத்து போட்டால் தான் 2152 கோடி ரூபா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா அது தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு முதல்வர் இருக்கார்ல. இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக நீங்கள் வந்து மக்கள் நலன் தொடர்பாக பெண்களுக்கு தொடர்பாக 1000 ரூபா நீங்கள் உரிமை தொகையை வழங்கியது தொடர்பாக இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா வந்து நீ கட் பண்ண முடியாத ஒரு சூழலை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நலத்திட்டங்களோடு நின்று விடாமல் இந்த மக்களை வந்து தத்துவார்த்த ரீதியால் அரசியல் ரீதியாக அவங்கள வந்து பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் இருக்க நான் தோல்வியான வந்து பார்க்குறேன். இந்தியாவுக்கே வழிகாட்டியா திமுக அரசு இருந்தாலும் அவங்க செஞ்ச ஏகப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் சொல்றீங்க. இந்த தேர்தலில் திமுக சந்திக்கக்கூடிய காரணம்னு ஏதாவது இருக்கும்ல? ஒரு ஐடியாலஜிக்கலா இதெல்லாம் தாண்டி மக்கள் இதை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க, இதை மறந்துட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இல்லை, நீங்கள் முழுக்க முழுக்க வந்து ஃபோக்கஸ் வந்து பாஜகவுக்கு எதிரான ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அவங்க தான் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் வந்து கபலீகரம் செய்கிறாங்க. பாஜகவுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது மாநில கட்சிகளை வந்து அழிச்சிட்டு அவங்க அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் வந்து முழுக்க முழுக்க அதில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதில் தான் கவனம் செலுத்தினாங்க. நாங்களும் அதில் தான் வந்து கவனம் செலுத்தினோம். ஆனால் இந்த ஃபேக்டருங்கிறது விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப நாங்களாம் எதிர்பார்க்காத ஒரு ஃபேக்டர். இவ்வளோ எல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு சினிமா மோகம் அல்லது சினிமா கவர்ச்சி வந்து ஆட்கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு தத்துவத்துக்கு ஏற்பட்ட தத்துவார்த்த ரீதியாக வந்து ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நான் இதுதான் காரணம்னு சொல்லி நம்ம வந்து ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பல் காரணங்கள் இருக்கிறது. விஜயின் வெற்றிக்கு, தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய விஜயின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சினிமா கவர்ச்சி தான் சொல்றீங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன இந்த 2 ஆண்டுகள் வந்து என்ன திட்டங்கள், என்ன செயல் திட்டங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடியது, இதெல்லாம் நம்ம அதான் நேர்மறையாக தான் பேசலை, எதிர்மறையாக பேசலை. நீங்கள் வந்து அதை தவிர வேற என்னவா இருக்கும்? மக்கள்கிட்ட போய் இளைஞர்கள்ட்ட போய் என்ன சேர்த்தது? நீங்கள் தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா தான், இருமொழி கொள்கை தான், நீங்கள் சனாதன எதிர்ப்பு தான், இந்துத்துவ எதிர்ப்பு தான். இந்த அரசியலை நீங்கள் வந்து எங்காவது நீங்கள் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் விஜய் அவர்களோ இல்லை வேறு யாரும் பேசியிருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. 4 நூற்றாண்டுக்கு மேலே, அரை நூற்றாண்டுக்கு மேலே இந்த மண்ணில் இந்த களத்தை வந்து பண்படுத்தி இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிறத நிறுவிய தலைவர்கள் வரிசையில் தான் நம்ம வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும். நீங்கள் வந்து வெறுமனே வந்து ஒரு திரை மூலமாக வர்றாங்க, சினிமாவில் வந்து ஒரு பெரிய அடையாளத்தோட அதனுடைய புகழ் வெளிச்சத்தில் அதனுடைய இதில் வந்து நீ அறுவடை பண்ணும்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து புறந்தள்ளிட முடியாது. அதனால் அது ஒரு ஃபேக்டர் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவர்ச்சி அப்படிங்கிறது அது அவர்கிட்ட இருக்கிற கரிஸ்மாட்டிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லை நம்ம வந்து சொல்ல. ஆனால் இந்த 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க வரணும், ஒரு மாற்று வரணும், திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று வரணும் அப்படிங்கிறத நீண்ட காலமாக வந்து எல்லாருமே வந்து அந்த அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்போ வந்து அண்ணன் வைகோ அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாமகவாக இருக்கட்டும், நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி கட்டமைக்க போட்டோம். சரி, நிறையா வந்து நம்ம வந்து மாற்று, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய பேர் வைக்கிறோம். அதை சரியான நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா ரஜினிகாந்த் வந்து அதை வந்து சரியாக அறுவடை பண்ணியிருப்பாரு. நேற்றைக்கு கூட அவர் அதை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு மாற்று தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் நம்ம வந்து பார்க்கணுமே இல்லையா?
இது என்ன என்ன நலத்திட்டங்களோ செயல் திட்டங்களோ முன்வைக்காம ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அதை தாண்டி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது தான் அதில் நம்ம வந்து சொல்றோம். விஜய் வின் பண்ணிட்டாரு, ஆட்சி அமர்றதுக்கு உதவி கோர்றாரு, கம்யூனிஸ்டை பார்க்குறாரு, ஐயூஎம்எல பார்க்குறாரு, விசிகாவெல்லாம் பார்க்குறாரு. இப்படியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது செய்தி வருது, தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைப்பு செய்தி அமருது, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க. இதுல திருமாவளவன் அவர்களை முதல்வராக ஆக்கலாம், துணை முதல்வர் கொடுக்கலாம், அதிமுக அமைச்சரவையில் இருக்கலாம், நாங்க உங்களுக்கு முழு உதவி பண்றோம், நாங்க எதிர்க்கட்சியா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க. இந்த செய்தி உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு உண்மைங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த தகவல் வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன யோசிச்சீங்க? இல்லை, இது ஒரு நடந்த நல்லதுதான் நினைச்சேன் நான். ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்குது. இப்பயாவது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இல்ல திருமாவளவன் முதல்வர் ஆகலாங்கிறது மகிழ்ச்சியா இருந்ததா, திமுக அதிமுக இணைகிறது மகிழ்ச்சி? இல்லை இல்லை, திருமாவளவன் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலித்துகளுக்கும் ஒரு ஒரு தலித்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத விரும்புகின்ற பொதுமக்களுக்குமான ஒரு நற்செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் அதில் வந்து எந்த மாற்றத்தில் ஒரு 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 இந்த முன்னெடுப்பே, இந்த முயற்சியை வந்து ரொம்ப முக்கியமானதை நான் வந்து பார்க்குறேன். அதனால் நான் அது நடந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு வந்து இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, அறியப்பட்டது தான். எதுவும் அதிகாரப்பூர்வமானதில்லை. ஆனா இன்னைக்கு உங்க தலைவர் அதை உறுதிப்படுத்திட்டாங்களா? எப்படி ஒரு நேர்காணல்ல இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, ம். ஒரு நபர் வந்து பேசினாரு, இவங்க 2 பேரும் போகலாம், நீங்க முதல்வர் வேட்பாளர் ஆகலாம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து எழுந்து வந்துட்டேன், அப்புறம் தொலைபேசியில தான் பேசினோம், ஒரு 2 நிமிஷம் பேசினோம், இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் இப்படிலாம் சொன்னாங்க. இது உங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதியானதாவே நம்பப்பட்டது. இல்லை, அதுதான் அவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் சொல்லப்பட்டது தான். யாரும் வந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் வந்து பேசலை. அப்போ இது எல்லாமே வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை விரும்பாமல், ஏன்னா இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டது, அறியப்பட்டது தானே. அதிகாரப்பூர்வமாக வந்து இவங்க தான் வந்து இப்போ முக்கியமாக வந்து இதில் யார் பேசணும், அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசணும், இதுன்னா அவர் பேசணும். 2 பேருமே வந்து உட்காந்து பேசினா தானே அது வந்து உறுதிப்படுத்தப்படும். அப்போ உறுதிப்படுத்தப்படாத செய்தி தான் அது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இப்பயாவது அது அது குறித்து விவாதிக்கப்பட்டது, இந்த சூழலையாவது எங்கள் தலைவருடைய பேர் வந்து முதல்வர் வேட்பாளரை வந்து முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த அளவில் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கு. அடுத்த முறையில் வந்து கட்டாயம் வந்து அவர் பேரை வந்து தைரியமாக வந்து முன்மொழியலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்து அப்படித்தான் நான் வந்து பார்க்குறேன். பாசிட்டிவாக பார்க்குறாரு. இப்போ திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆகணும், இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல அரசியல் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக இவங்க இருவர் தான் மாறி மாறி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இரு பிம்பங்களும் இணைந்து விஜயை எதிர்த்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா விஜய் மேல அவ்வளவு கோவம் இருக்கா? இல்லை, அது கோபம் இல்லை, நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது அந்த அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அது விவாதத்துக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டியதில்லை. திமுக அதிமுகவும் இணைவது அப்படிங்கிறது இதுக்கு முன்பே வந்து பலர் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட்நாயக்கு யாரோ கூட வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அது நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்லது. திமுகவும் வலிமையாக இருப்பது, அதிமுகவும் வலிமையாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. அந்த அடிப்படையில் கூட வந்து நீங்கள் வந்து 2 இணைவை வந்து நம்ம வந்து வரவேற்கலாம். மாநில கட்சிகள் வந்து வலிமையாக இருக்கிறது நல்லதானே, ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது நல்லதானே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது நல்லதானே. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு மாநில கட்சியினுடைய அந்த பண்போடு, அந்த அடையாளத்தோடு ஆட்சி தொடர்ந்தால் அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொடுக்கின்ற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து எல்லாவற்றுக்கும் வந்து கையெழுத்து போடுது. இப்போ 22ஆம் தேதி போறாரு அப்படின்னா நீட்டுக்கு எதிராக வந்து என்ன, இப்போ நீட்டுக்கு வந்து கடந்த 2025 திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது, ரொம்ப முக்கியமான வழக்கு. நீட் தேர்வே வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அதான் வழக்கு. 2021 வந்து வழக்கு போடுறாங்க. திமுக அரசு வந்து ஏகே ராஜன் அவருடைய தலைமையில், நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அதில் பரிந்துரை வந்து நீட்டு ஏன் கூடாது அப்படிங்கிறது இருக்கு.
அப்போ இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை வந்து பிரதமர் மோடிட்ட சொல்கிறது நீட்டு வேணாம், ரைட், ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு அது வந்து தான். நாங்கள் பிஎம்ஸ்டி இதில் வந்து திட்டத்தில் வந்து நான் கையெழுத்து போட மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கை, எங்களுக்கான ஃபண்டை நீங்கள் கொடுங்க. கடந்த காலங்களில் வந்து எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி மறுக்கப்பட்டதோ அந்த நிதி மறுப்புக்கான இதை கொடுங்க. இது 22ஆம் தேதி இது இப்படி கேட்கும் பொழுது இன்னும் கூடுதலான ஒரு பாசிட்டிவாக வந்து அவரை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் மாநில கட்சிகளுடைய அந்த பண்பு தாவேக்காவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய போக போக அவருடைய நடவடிக்கையிலிருந்து அவருடைய செயல் திட்டங்கிறது நமக்கு வந்து தெரியும். நான் எனக்கு இறுதியா ஒரு கேள்வி. திரு திருமாவளவன் அவர்களை இதுவரைக்கும் திமுகவோ அதிமுகவோ ஒரு அமைச்சரவையை பற்றி கூட அவரிடம் எதுவும் பேசினது கிடையாது. இப்படியான ஒரு சூழல்ல இந்த காலகட்டத்துல ஒருத்தவரை எதிர்க்கும் விதமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வருவதற்காகவும் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கும் ரேஞ்சுக்கு போயிருக்கிறாங்களே, இத்தனை வருடம் இல்லாத அன்பு பாசம் இதெல்லாம் இந்த தேர்தல் மட்டும் எதுக்கு? இல்லை, அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தேர்தல் அரசியல் தான் வந்து தீர்மானிக்குது, சமூக ரீதியாக இல்லை. சமூக ரீதியாக நீங்கள் வந்து போய் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலையை கூட கண்டிக்கிறதுக்கோ அந்த படுகொலைக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவதற்கோ இங்கே ஆட்களில் விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் வந்து போராடுறோம். ஆனால் ஒரு முதல்வர் அப்படிங்கிற அந்த ஏற்பாடை வந்து 2 பேரும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து எதுவும் உறுதி சொல்ல முடியாதுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னது போல இது அரசியல் தானே தவிர வந்து சமூக ரீதியான சமூக ஜனநாயகம், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம், பொருளாதார ஜனநாயகம் சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ஒரு ஜனநாயகம் வந்து அதற்கான ஏற்பிசை இருக்குது நீங்கள் வந்து. ஆனால் சமூகத்தில் அது இருக்கா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து கீழே வந்து மேலே உளவில் வந்து அங்கே தலைவர் ஆகிறதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லி தான் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அப்போ தான் எங்களுடைய தலைவர் சொன்னார், ராமனுடைய செருப்பு ஆளலாம் ஆனால் நாங்கள் ஆளக்கூடாதா அப்படிங்கிறது கேள்வி. அதுதான் நாங்கள் இந்த சூழலில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதோட நாங்கள் இந்த நாட்டை வந்து ஆளக்கூடாது, நாங்கள் மண்ணின் மைந்தார்கள், பூர்வீக குடிகள், இந்த நாட்டை நாங்கள் ஆளுவதற்கான எல்லா தகுதியும் இருக்குது, தத்துவார்த்த ரீதியான பின்னணி இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிறாரு, அந்த பின்னணி இருக்குது. தந்தை பெரியாருடைய அந்த கொள்கை பின்னணி இருக்குது, எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கான ஒரு சூழல் இருக்குது, அவங்க முன்மொழிகிறாங்க. இவ்வளோ காலம் இல்லைன்னா கூட இப்போயாவது வந்து முன்மொழிஞ்சாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து அதை வந்து பாசிட்டிவாக பார்க்குறோம். தமிழக முதல்வர் விஜயினுடைய இந்த அமைச்சரவையை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவங்க பணி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு துறை ரீதியான அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கோரிக்கை. அப்படித்தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஆட்சி அமைப்பதற்கு விஜய் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளெனா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. தொகுதி எம்எல்ஏ வேணா உரிமை கேட்டிருந்தாரு. வேற எதுவும் பேசினாரா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் உங்களுக்கு இந்த அமைச்சரவையெல்லாம் கொடுக்குறோம், டெப்டி சிஎம் கொடுக்குறோம், நீ எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு எதுனா நீங்க தான் வரணும், நான் இப்பதான் புதுசாக வந்திருக்கேன், என்னை கைட் பண்ணி நீங்க தான் கையை பிடிச்சி கொண்டு போகணும், பாஜகவுக்கு எதிர்த்து நம்ம ஸ்ட்ராங்கான அரசியல் பண்ணணும், இது மாதிரி ஏதாவது பேசினாரா? இந்த பேச்சுவார்த்தையில நான் ஒன்றும் கலந்து கொள்ளவில்லை. அது குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. தலைவர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த சூழலை பயன்படுத்தி தலைவர் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும் என்று நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். நானும் இப்போ ஐயா தலைமை நிலைய செயலாளர், இந்த மாதிரியான முக்கியமான முன்னணி நிர்வாகிகள்லாம் ஏன் நீங்கள் வந்து ஆதரவு தரீங்க, வெறுமனே எதுக்கு ஆதரவு தரீங்க, நீங்கள் துணை முதல்வர் அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசணும். அது எங்களுடைய விருப்பம் சார்ந்தது. ஆனால் அங்கே தலைவரோ பேச்சுவார்த்தைக்கு சென்ற பொதுச் செயலரோ அது சொன்னார்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது. அப்படி எதுவும் முன்வைக்கப்பட்ட நிபந்தனை அப்படிங்கிறலாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய விருப்பம் எதுக்கு வெறுமனே நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை நாங்கள் வந்து சொன்னோம். தலைவர் வந்து ஒரு துணை முதல்வராக இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா முதல்வராகவே இருக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர் துணை முதல்வராக வந்து வர்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த அரசை வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துக்கும் அவர் வந்து வருவார். அதனால் அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வந்து சொன்னோமே ஒழிய இது அங்கே பேசுனாங்களா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியாது.
எம்எல்ஏ வன்னியர்ஸை மீட் பண்ணிட்டேன், அமைச்சர் வன்னியர்ஸை எப்போ பார்ப்போம்? அது எல்லாமே வந்து கட்சி தலைமை எடுக்கிற முடிவு தான். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இந்த இந்த சூழல் அதுக்கான வாய்ப்பை தருகிறது. ஆனால் நாங்கள் எப்போதுமே வந்து வாய்ப்புகள் கிடைச்ச உடனே அதை பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க இல்ல. அதில் வந்து எங்களுடைய தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த தனித்தன்மையை வந்து பாதுகாத்து கொண்டே அதுதான் வந்து கட்சியினுடைய பாதுகாப்பும். அந்த பாதுகாப்பை வந்து தலைவர் அவர்கள் கலந்து பேசி அதை முடிவெடுப்பார்கள். தாவேகாவிற்கு ஆதரவு அந்த செய்தி வந்தவுடன் விசிக தொண்டர்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஏற்கனவே வந்து 2, 3 நாட்களாக வந்து தலைவர் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அதாவது புற அழுத்தங்கள், புற சூழல்ங்கிறது வந்து தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை வந்து எல்லா இடங்களையும், ஏன்னா 2 பேர் ஆதரவு கொடுத்தாதான் இந்த ஆட்சி அமைக்கவே முடியும். நீங்கள் அந்த கடிதம் கொடுத்தாதான் நீங்கள் வந்து ஆளுநர் வந்து உங்கள்கிட்ட வந்து காலிங் பண்ணுவார் அவர். அதுதான் இது. ஆக விடுதலை சிறுத்தைகள் நினச்சாதான் இந்த ஆட்சி அமையும் அப்படிங்கிறது வந்து தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து பூர்த்தி செஞ்சார். அது இல்லாமல் வந்து ஏதாவது குழப்பங்கள் நடந்துச்சுன்னா அது எங்கள் தலையில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த அச்சமும் கூடுதலாக இருந்தது. அடிப்படையில் தலைவர் என்ன நினைச்சாரோ அது வந்து எப்போவுமே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கீழ் வர வந்து செயல்படுத்துவாங்க. ஆனால் கீழே என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து தலைவர் அவர்களும் செயல்படுத்துவாங்க. அது நடந்திருக்கு. அதனால் தலைவருடைய எண்ணத்திற்கு மாறாக இது நடக்கலை. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இதில் நம்ம வந்து பார்க்கணும். விசிக தொண்டர்களின் இத்தனை வருடம் உழைப்பு இப்போதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் நாங்கள் எங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக பார்க்கறதுல தான் எங்களுக்கு வந்து திருப்தி இருக்கு. ஏதோ இது வந்து நான் கடந்த முறை 4 இடங்கள் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் இருந்தோம். இன்னைக்கு 2 இடங்கள் தான் இருக்குது. இது எப்படி வந்து எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும்? அது இல்லை. நான் இந்த இந்த முறை வந்து நாங்கள் வந்து 2 இடங்கள் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் கூடுதலாக பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இன்னும் முழுமையாக நாங்கள் வந்து அதை வந்து ஆட்சி அதிகாரத்தை நிறுவக்கூடிய சூழல், நாங்கள் எங்கள் வாய்ப்பு சூழலை தாண்டி நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. இப்போ அதை நோக்கி நாங்கள் நகர்ந்தால் தான் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாண்ணா, உங்கள் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றி. சாப்பிடலாம். மீண்டும் மற்றும் ஒரு சாதம் சொல்லும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.